ஹாய் எவ்ரி ஒன், வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது எப்படின்றத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட அப்ளிகேஷன் ப்ராசஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லேருந்து டாக்குமெண்ட் அப்லோட் வரைக்கும் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்தெந்த ஸ்டெப்பில் என்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எஜுகேஷன் ரிலேட்டட், எஸ்பெஷலி கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே அப்ளை ஆன்லைன் இருக்கும். அந்த அப்ளை ஆன்லைனை நீங்கள் கிளிக் பண்ணோம் நம்ம அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விண்டோ தான் நமக்கு ஓப்பன் ஆகும். அதாவது இதில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸின் கவர்மெண்ட் கோட்டா ஆன்லைன் அப்ளிகேஷன், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸின் மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு ரெண்டு இருக்கும். நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா அதை கிளிக் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணணும். சப்போஸ் இப்போ கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்லேயே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான ஃபீஸ் நம்ம பே பண்ணலாம், அதுக்குமே நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணீங்க ஃபஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுதான் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆகும். இதில் வந்து டோட்டலாக 6 ஸ்டெப்ஸஸ் இருக்குது. ஒன்று வந்து ரீட் ப்ராஸ்பெக்டஸ்ன்றது ஃபஸ்ட்டு. அதாவது ப்ராஸ்பெக்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸை நம்ம கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு, ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அதுக்கப்புறம் நம்ம லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிவிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணணும். அதாவது நம்மளோட கேட்டகரியிலேருந்து நம்மளோட எஜுகேஷன் டீட்டெயில் எல்லா டீட்டெயிலுமே நம்ம இதில் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்ட பிறகு பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர்ட் பண்ணியிருந்தோம்னா நம்ம லாகின் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம உள்ளே போய்ட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வர போகிறீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ரீட் த கைட்லைன்ஸ் பிஃபோர் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றதுக்கான ஒரு கைட்லைன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக படிக்கலாம். இதில் முக்கியமானது கேண்டிடேட்டோட டாக்குமெண்ட்ஸை வந்து என்ன சைஸில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே நீங்கள் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும், சிக்னேச்சரை வந்து 10 கேபிலேருந்து 40 கேபிக்குள்ளே ஜேபிஜி ஃபார்மேட்டில் நம்ம அப்லோட் பண்ணணும். மற்ற பிடிஎஃப் ஃபார்மேட் எல்லாத்தையுமே 3 MBலேருந்து 3 MBக்குள்ளே நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3 MBக்கு மேலே போகக்கூடாது, 3 MBக்குள்ளே இருக்கணும் நம்மளோட பிடிஎஃப் ஃபைல் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாகவே நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியில் அக்செப்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஐ ஹவ் ஃபுல்லி gone through the prospectus and instruction of online application form and I hereby accept all the rules and norms of prescribed in it அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டினியூவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, கண்டினியூ கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான பர்சனல் டீட்டெயிலுக்கான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த பர்சனல் டீட்டெயிலுக்கான விண்டோவில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அதாவது அப்ளைட் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் கவர்மெண்ட் கோட்டா கோர்ஸ் செஷன் 2025 and 26 அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குவாலிஃபைடு இயர் எல்லாம் 2025 தான் இருக்கும். 25னா அந்த இயரை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். வெதர் +1 பாஸ்ட்டு அதை ஃபில் பண்ணுங்கள். மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பரை நீங்கள் செக்யூராக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மொபைல் நம்பரில் தான் ஓடிபிலாம் வரும். ஸோ அதனால் அந்த எந்த மொபைல் நம்பர் லைவாக இருக்கோ அந்த மொபைல் நம்பரை இதில் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிரியேட் நியூ பாஸ்வேர்டு ஒன்றையும் கிரியேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றதையும் கொடுங்க. ஹெச்எஸ்சியோட உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை இதில் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லாகின் ஐடி நீங்களே க்ரியேட் பண்ணலாம். இமெயில் அட்ரஸையும் க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா லாகின் ஐடி இல்லை இமெயில் அட்ரஸ் தான் நம்மளோட பாஸ்வேர்டு யூசர் நேமாக நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு. அதுக்கப்புறம் அதை பண்ணி தான் நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட டேஷ்போர்டுக்கு நம்மளால் உள்ளே போக முடியும். ஸோ அதனால் இந்த லாகின் ஐடியும் இமெயில் ஐடியும் பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வரும். இந்த இமெயில் ஐடி லைவில் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அந்த இமெயில் ஐடிக்கான பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியுதான் ஃபஸ்ட்டு இமெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த இமெயில் ஐடியை கொடுங்க. ஏன்னா சில டைமில் சில இமெயில் ஐடி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டே தெரியாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்காக வேண்டி இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கா லைவாக இருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இமெயில் ஐடியை கொடுங்க. அதேமாதிரி இமெயில் ஐடி கொடுக்கும்போது கரெக்டாக கொடுங்க.
அந்த பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டுக்கான கன்ஃபார்ம் பாஸ்வேர்டையும் கொடுங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட் இங்கே வந்து 12th ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரியான நேமை இங்கே ஃபில் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ண நீங்கள் கொடுத்துருக்க ரிஜிஸ்டரில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ பர்சனல் டீட்டெயிலில் அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து வந்து லாகின் ஐடிக்கான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த 5 ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனை நம்ம ஃபில் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷனையும் அகாடமிக் டீட்டெயிலையும், அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் மோடுக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷனில் கேண்டிடேட்டோட நேம் ஆஸ் பர் த +2 மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை நீங்கள் இதில் ஃபில் பண்ணுங்கள். நேம் ஆஃப் த ஃபாதர் நேமை ஃபில் பண்ணுங்கள், மதர் நேமை ஃபில் பண்ணுங்கள், பிளேஸ் ஆஃப் பர்த் எங்கே, பிளட் குரூப் என்ன, எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்க எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணுங்கள். ஜெண்டர் என்ன ஜெண்டர்ன்றதையும், நேஷனாலிட்டி, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, ரிலீஜியன் சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, அதில் என்ன சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக பார்த்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள். கம்யூனிட்டி டீட்டெயிலையும் மென்ஷன் பண்ணுங்கள். கம்யூனிட்டியோட உங்களோட உட் கம்யூனிட்டியும் கொடுத்துருப்பாங்க, அதில் என்ன கம்யூனிட்டியோ அந்த நீங்கள் எந்த கம்யூனிட்டியை கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதில் என்னென்ன இதில் இருக்குன்றது உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அந்த கேட்டகரி அந்த கேஸ்ட் நேமையும் வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட நேம் ஆஸ் பர் ஆதார் நம்பர், அதாவது ஆதார் நேமில் ஆதார் கார்டில் உங்களோட நேம் என்னவாக இருக்கோ அதை தான் இங்கே எழுதணும். முதல்ல வந்து நம்ம +2 மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் எழுதியிருந்தோம். இங்கே வந்து உங்களோட ஆதார் நேமும் +2 மார்க் ஷீட்டோட நேமும் ஒரே ஒன்றா இருந்தது. நீங்கள் வந்து அதை மெர்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சேம் நேமே எழுதலாம். சப்போஸ் சில ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுதுன்னா நீங்கள் ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை இந்த காலமில் ஃபில் பண்ணுங்கள். இதை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் கேட்டகரி ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஃபில் பண்ணுங்கள். அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, இஷ்யூ டிஸ்ட்ரிக்கு, இஷ்யூ தாலுக்கு, இஷ்யூவிங் அத்தாரிட்டி யார், இது எல்லாமே உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பரு, டேட் ஆஃப் இஷ்யூ அதையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் நீங்கள் என்ன கேட்டகரி கம்யூனிட்டி ஃபில் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரி தான் ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு அந்த கேட்டகரிக்கான ரேங்க்குமே வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த கேட்டகரின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கேர்ஃபுல்லாக கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணியிருக்கோமா, அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிறதே ஃபில் பண்ணியிருக்கோமா அப்படின்றதையுமே செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்கள் அட்ரஸ் எழுதுங்க. வில்லேஜ், தாலுக் நேமு, டிஸ்ட்ரிக்ட் நேம், ஸ்டேட் எல்லாத்தையுமே எழுதுங்க. அதே கம்யூனிகேஷன் அட்ரஸ் உங்களுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்சிலே தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் சேம்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதே அட்ரஸ் இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் இங்கே செப்பரேட்டாக ஃபில் பண்ண வேண்டியதில்லை. சப்போஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அட்ரஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஃப்ரெண்ட் அட்ரஸை கூட நீங்கள் இதில் ஃபில் பண்ணிவிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் அப்ளை பண்ண போகிறீங்க. அதாவது எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனோ இல்லை எக்ஸ்வரிஸ்மனோ, பிடபிள்யூடி கேட்டகரி, அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி பர்சனாக இருக்கீங்க, அவங்க ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் இதுலேயுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷனுக்கு வரும். அதுக்கப்புறம் ஸ்கூல் ஸ்டடி இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது ஸ்டடிடு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. ஸ்டடிடு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ எங்கேயுமே எஸ்னா எஸ் கொடுங்க. இல்லை ரைட் டு எஜுகேட்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாலும் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் ஸ்கூல் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த இயரில் பாஸ் பண்ணிங்க, அந்த ஸ்கூலோட டைப் பண்ண எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த ஸ்டேட்டில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே உங்களோட எஜுகேஷனோட டீட்டெயில் ஃபுல்லாகவே இதில் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் நீங்கள் கொடுங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களோட நீட் யூஜிக்கான டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அதாவது ரோல் நம்பரை எழுதுங்க, அப்ளிகேஷன் நம்பர் எழுதுங்க, நம்பர் ஆஃப் அட்டம்ப்ஸ் இன் நீட் யூஜி எக்ஸாமு எத்தனை அட்டம்ப்ஸ்னால் அத்தனை அட்டம்ப்ஸ்ன்னு நீங்கள் எழுதிருங்க. நீட் யூஜி எக்ஸாமு எங்கே எழுதுனீங்க, ரிட்டன் பிளேஸுமே எழுதிருங்க. ஹேவ் யூ அண்டர்கான் எனி கோச்சிங் ஃபார் த நீட் யூஜி 2025 எக்ஸாம் த்ரூ கோச்சிங் சென்டர்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் கோச்சிங் சென்டரில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நோ கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். அகாடமிக் இன்ஃபர்மேஷனில் உங்களோட ஸ்கூல் நீங்கள் சப்ஜெக்ட் வைஸு இங்கிலீஷு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட சப்ஜெக்ட்ஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எந்த நம்பர்னு கொடுங்க. உங்களோட
மார்க் லிஸ்ட்டில் இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுங்க. மந்த் எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அப்டைன் மார்க்ஸ் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் போய்ட்டு உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுங்க. அதாவது மதர் டேங்கை கொடுங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, பேரண்ட் ஆக்குபேஷன் கொடுங்க, ஆனுவல் இன்கம் ஆஃப் பேரண்ட் எவ்வளவோ அதை கொடுங்க, உங்களோட நேட்டிவ் எவ்வளோ என்னன்றதை கொடுங்க, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டை கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் கன்செஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கடுத்து வந்து பேமெண்ட் மோடு வந்து உங்களுக்கு வரும். பேமெண்ட் மோடில் அப்ளைடு ஃபார் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிக் மட்டும் பண்ணிவிட்டு 500 rupees மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஐ எம் ஆல்சோ வில்லிங் டு அப்ளை ஃபார் MBBS BDS மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1000 rupees, டோட்டலாக வந்து நீங்கள் 1500 rupees வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர் யூ வில்லிங் டு அப்ளை NRI கோட்டான்னு கேட்கும். இல்லை நீங்கள் மைனாரிட்டி சீட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டியா இல்லை கிறிஸ்டின் மைனாரிட்டி, ரிலீஜியஸ் அதாவது கிறிஸ்டின் மைனாரிட்டியா, எந்த மைனாரிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த மைனாரிட்டிக்கான மைனாரிட்டி நீங்கள் அப்ளை பண்ண போகிற மாதிரி இருந்ததுன்னா எஸ் கொடுங்க. இல்லை நோனா நான் வந்து ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டில் அப்ளை பண்ண போகிறோன்னா நீங்கள் நோ கொடுத்துட்டு இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த லிங்குவிஸ்டிக்கோ இல்லை ரிலீஜியஸ் மைனாரிட்டிலையோ நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டையுமே நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டை ஓகே பண்ணிவிட்டு சேவ் ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ரீஃபண்ட் பேங்க் டீட்டெயில்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ரீஃபண்ட் பேங்க் டீட்டெயில்னால் சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்லாம் ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட்டை நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். 30,000 rupees, மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1 lakh rupees நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பே பண்ணுற சீட்டு சப்போஸ் உங்களுக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா அந்த ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான எந்த அக்கௌண்ட் நம்பரில் நம்ம ரீஃபண்ட் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயிலுமே நம்ம இப்போ கொடுக்கணும். அதுக்கான பேங்க் நம்பர், அந்த பேங்க் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லைவில் இருக்கிற பேங்க் நம்பரை கொடுங்க, IFSC கோட் நம்பர், அந்த பேங்க்கோட IFSC கோடையுமே அந்த பேங்க்கோட IFSC கோடை ரீஎன்டர் பண்ணுங்கள். பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் ரீஎன்டர் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் வந்து நேமையுமே எழுதுருங்க. ஏன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் அவங்க சப்போஸ் நீங்கள் அக்கௌண்ட் நம்பரையோ சேஞ்ச் கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் அவங்க ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதனால் இந்த அக்கௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோ வந்து ஆல்ரெடி 10 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ் இருக்கணும். JPG ஃபார்மேட்டில் ஃபோட்டோஸையுமே சிக்னேச்சரையும் வந்து JPG ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து 100 கேபிக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து சிக்னேச்சரும் இது வந்து அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் PDF டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணலாம். மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே PDF 3 MBக்குள்ளே அதோட சைஸ் இருக்கும். PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு 3 MBக்குள்ளே இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் பண்ணிவிட்டு 3 MBக்குள்ளே உங்களோட ஃபைல் சைஸை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா சப்போஸ் சைஸ் வந்து ஹையாக இருந்தாலுமே வந்து நாட் அப்லோட் ஆகாது. அதனால் எல்லாம் அப்லோட் பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா HSCயோட மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நீட் UG 2024ஓட அட்மிட் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நீட் UG 2025க்கான ஸ்கோர் கார்டை வந்து இப்போ நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸோட ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். கேண்டிடேட்டோட பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இருந்ததுன்னா அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஏன்னா வந்து மேண்டேட்ரி காலம்ஸாக இல்லை நேட்டிவ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டகரி ரிசர்வேஷனில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையுமே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் 7.5% ரிசர்வேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கூல்ஸ்லேருந்து வாங்கின போனஃபைட் சர்டிஃபிகேட்டையுமே நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லை பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். எனி ஒன் ஆஃப் த பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும். அதாவது எந்த பேரண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க, அதாவது மதரா ஃபாதரான்றதை முடிவு பண்ணிவிட்டு யாராவது ஒருத்தவங்களோட டாக்குமெண்ட்டையும் எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பேரண்ட்டோட ஆதார் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டு இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ID, பாஸ்போர்ட் இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ஸ்க்கான ஒரு ஃபுல் டீட்டெயில் PDF ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், இல்லைனா கோத்ரூ பண்ணுங்கள், இல்லைனா பிரிண்ட் எடுத்து கூட அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதில் ஏதாவது ஒரு டீட்டெயில்
வந்து நீங்கள் கரெக்டாக இல்லை அப்படின்னு நீங்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் திரும்ப வந்து எடிட் பண்ணலாம். இங்கே வந்து எடிட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. திரும்ப எடிட் கொடுத்துட்டு பின்னாடி பேக்கில் உங்களுக்கான அந்த பேஜஸ்லாம் இருக்கும். அந்த பேஜஸில் போயிட்டு எந்த பேஜஸில் நீங்கள் பர்சனல் டீட்டெயிலையா இல்லை வந்து எஜுகேஷனல் டீட்டெயிலில் உங்களுக்கு தேவைப்பட்டதா இல்லை எந்த டீட்டெயிலில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் இதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. இல்லைனா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ரெண்டுத்துலேயுமே இந்த டிக் மார்க்கை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணுறோன்றதை ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெரிஃபை அண்ட் கன்ஃபார்ம் த பிலோ டீட்டெயில் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுலேயுமே நீங்கள் நேமு எல்லாமே வந்து கரெக்டாக உங்களுக்கு காட்டும். உங்கள் ஃபோட்டோலேருந்து எல்லாமே அது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துலையுமே நீங்கள் எடிட் அப்ளிகேஷனுக்கு போகலாம். இல்லை அதுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மேக் பேமெண்ட் கொடுக்கலாம். மேக் பேமெண்ட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட்டுக்கான விண்டோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ மேக் பேமெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரியான ஒரு பேமெண்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேமெண்ட் பேஜில் நீங்கள் எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மோடை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 500 ருபீஸோ இல்லை 1500 ருபீஸோ வந்து நீங்கள் பே பண்ணலாம். பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸ் விண்டோ நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஸோ ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களோட கோர்ஸு, அப்ளிகேஷன் நம்பர், நேமு, ட்ராக் ஐடி, ட்ரான்சாக்ஷன் டேட்டு, ட்ரான்சாக்ஷன் ஐடி, ஃபீஸ் டைப்பு, போர்ட்டல், அமௌண்ட்டு எல்லாமே இருக்கும். உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு இருக்கா அப்படின்னு பாருங்கள். எல்லாமே இருக்குது அப்படின்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உங்களோட அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அந்த பிரிண்ட் அவுட்டை நம்ம எங்கேயும் அனுப்ப வேண்டியதில்லை. சப்போஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங் நீங்கள் போகும்போது அந்த அப்ளிகேஷன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும். ஸோ மற்றபடி ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு அந்த ஃபார்ம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். உங்களோட அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் உங்களுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு உங்களோட லாகினில் நீங்கள் லாகின் ஆகிட்டு உங்களோட டேஷ்போர்டில் போயிட்டு நம்ம கவுன்சிலிங்க்கான சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ண வேண்டியது இருக்கும். நாம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ்க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படின்றதையும் ஒரு ஸ்டெப்பையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் அப்ளிகேஷன் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அந்த பர்டிகுலர் சைஸில் இருக்கா அப்படின்றத ரெடி பண்ணி அது எல்லாத்தையுமே ஒரு ஃபோல்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எஜுகேஷன் ரிலேட்டட் எஸ்பெஷலி கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை நிறைய அப்டேட்ஸையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். இது வாசன் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.